வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். அதிபர் டிரம்பின் சர்ச்சை பேச்சு ஈரானின் காட்டமான பதிலடியால் உலகரங்கில் மீண்டும் பதற்றம். ஏமன் அருகே சரக்கு கப்பல் மீது தாக்குதல், செங்கடலை கைப்பற்ற ஈரான் முயற்சியா? நடுக்கடலில் பெரும் பதற்றம். அதிதீவிர பாவை சூப்பர் புயல் குவாம் மற்றும் வடக்கு மரியானா தீவுகளிலிருந்து மக்கள் அவசரமாக வெளியேற்றம். ஐரோப்பாவை வாட்டும் கடுமையான வெப்ப அலை, சீன ஏர் கண்டிஷனர்களுக்கு குவியும் ஆர்டர்கள். அமெரிக்க தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானின் உச்சத் தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் அந்த நாட்டு தலைநகர் தெஹ்ரானில் தொடங்கி நடைபெற்று வரும் வேளையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் சர்ச்சை கிளப்பும் மிரட்டல் பேச்சு இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் போர் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரான் உச்சத் தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே கடுமையான போர் வெடித்தது. தற்போது முதற்கட்ட போர் நிறுத்தம் ஏற்பட்டு அமைதி பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ள நிலையில் கமேனி மறைந்து 4 மாதங்களுக்கு பிறகு தற்போது அவரது உடலுக்கு இறுதி சடங்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. தெஹ்ரானில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஈரானின் உயர்மட்ட தலைவர்கள் மற்றும் கமேனியின் 3 மகன்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். எனினும் ஈரானின் புதிய உச்ச தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள முஜ்தபா கமேனி இதுவரை வெளியில் தலை காட்டவில்லை. ஜூலை 9ஆம் தேதி வரை ஈரானின் பல்வேறு நகரங்களில் இந்த இறுதி ஊர்வலம் நடைபெற திட்டமிட்டுள்ளது. இறுதி சடங்கிற்காக ஈரானிய தலைவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் கூடியிருப்பதை சுட்டிக்காட்டி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பேசிய கருத்து ஈரானை உலுக்கியுள்ளது. டிரம்ப் தனது உரையில் ஈரான் தலைவர்கள் அனைவரும் கமேனியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்றிருக்கின்றார்கள். ஒரே ஒரு ஷூட்டில் அனைவரையும் வீழ்த்திவிடலாம். அப்படி செய்தால் பேச்சுவார்த்தை நடத்த அங்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று அதிரடியாக கூறினார். மேலும் ஈரான் தற்போது எங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ள விரும்புகின்றது. கமேனியின் இறுதிச் சடங்கு முடியும் வரை பேச்சுவார்த்தைகளுக்கு சிறிது இடைவெளி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த இடைப்பட்ட காலத்தில் எந்த ஒரு தாக்குதலும் நடத்தப்படாது என்றும் டிரம்ப் குறிப்பிட்டார். டிரம்பின் இந்த அகங்கார பேச்சுக்கு ஈரான் அரசு மற்றும் அதன் வெளியுறவுத்துறை உடனடியாக கடுமையான மற்றும் தத்துவார்த்த ரீதியிலான பதிலடியை கொடுத்துள்ளது. ஈரான் தனது அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தலைவர்களையும் மக்களையும் உங்களால் கொல்ல முடியும், ஆனால் எங்களின் சித்தாந்தத்தை ஒருபோதும் வீழ்த்த முடியாது. நீங்கள் ஒரு பெர்ஃபியூம் பாட்டிலை உடைத்தீர்கள் என்றால் அதன் வாசனை அழியாது, மாறாக அது சுற்றியுள்ள அனைத்து இடங்களுக்கும் இன்னும் வேகமாக பரவிவிடும். உங்களுக்கு இதெல்லாம் புரிய போவதில்லை, ஏனெனில் முறையான நாகரிகமோ வரலாறோ அல்லது பெருமையோ உங்களுக்கு கிடையாது என்று டிரம்மையும் அமெரிக்க பின்னணியையும் மிக காட்டமாக சாடியுள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டு அமைதி பேச்சுவார்த்தை நோக்கி இரு நாடுகளும் நகர்ந்து கொண்டிருந்த வேளையில் அமெரிக்க அதிபரின் இந்த அச்சுறுத்தல் பேச்சும் அதற்கு ஈரான் அளித்துள்ள ஆவசமான பதிலடியும் நடுக்கடல் மற்றும் மத்திய கிழக்கு தரைப்பகுதியில் மீண்டும் ஒரு பெரும் போர் முகத்தை சூழ்ந்து கொள்ள செய்துள்ளது. சர்வதேச தலைவர்கள் இந்த வாரத்தை போரை கூர்ந்து கவனித்து வருகின்றனர். உலகளவில் பரபரப்பாக இயங்கக்கூடிய முக்கிய கடல் வழி பகுதியான செங்கடல் மற்றும் ஏமன் அருகே உள்ள சர்வதேச கடல் பகுதியில் வணிக சரக்கு கப்பல் மீது மீண்டும் ஒரு பயங்கர தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலால் நடுக்கடலில் பெரும் பதற்றமும் சர்வதேச வர்த்தக துறையில் அதிர்ச்சியும் ஏற்பட்டுள்ளது. சர்வதேச நாடுகளுக்கு இடையே சரக்குகளை ஏற்றி சென்று வணிக கப்பல் ஒன்றை குறிவைத்து ஏமன் கடற்பகுதியில் இருந்து ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான கப்பலில் பலத்த சேதம் ஏற்பட்டு தீப்பற்றி எரிந்ததாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடற்படை கூட்டுப்படையினர் விரைந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். இந்த தாக்குதலுக்கு ஏமனில் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் பொறுப்பேற்றுள்ளனர். எனினும் ஹூதி அமைப்பினருக்கு பின்னால் இருந்து ஆயுதங்கள் மற்றும் உளவு தகவல்களை வழங்கி இயக்குவது ஈரான் தான் என்று அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் குற்றம் சாட்டுகின்றனர். உலக வர்த்தகத்தில் சுமார் 12% அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் செங்கடல் மற்றும் சூயஸ் கால்வாய் வழித்தடத்தை தன் வசம் கொண்டுவர அல்லது முடக்க ஈரான் அரசு முயல்கின்றதா என்ற பலத்த சந்தேகம் சர்வதேச அரசியல் அரங்கில் எழுந்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு பொருளாதார நெருக்கடியை கொடுப்பதற்காகவே ஈரான் தனது ஆதரவு படையான கூதிகள் மூலம் இந்த நிழல் யுத்தத்தை நடத்துவதாக பாதுகாப்பு நிபுணர்கள் கருதுகின்றனர். தொடர் தாக்குதல் காரணமாக பல முன்னணி சர்வதேச கப்பல் நிறுவனங்கள் செங்கடல் வழியிலான தங்களது சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளன. அதற்கு பதிலாக அமெரிக்காவின் நம்பிக்கை முனையை சுற்றி கூடுதல் தூரம் பயணிக்கும் நிலைக்கு கப்பல் தள்ளப்பட்டுள்ளன. இதன் காரணமாக கப்பல் பயண கட்டணங்கள் மற்றும் காப்பீட்டு தொகைகள் பல மடங்கு உயர்ந்து உள்ளன. இந்த நிலை நீடித்தால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய், எரிவாயு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயரும் என பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். நடுக்கடலில் ஏற்பட்டுள்ள இந்த பெரும் பதற்றத்தை தணிக்கவும் வணிக கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளின் கூட்டு போர்க்கப்பல் செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடா பகுதியில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளன. இந்த தாக்குதல் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
அமெரிக்காவின் பசிபிக் பிராந்தியங்களை நோக்கி பாவி என்ற அதிதீவிர சூப்பர் புயல் அதிவேகமாக நெருங்கி வருவதை அடுத்து குவாம் மற்றும் வடக்கு மரியானா தீவுகளிலிருந்து மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். திங்கட்கிழமை அதிகாலையில் இப்புயல் கரையை கடக்கும் என்று அமெரிக்க தேசிய வானிலை சேவை எச்சரித்துள்ளது. கூட்டுப்புயல் எச்சரிக்கை மையத்தின் கணிப்பின்படி பாவி புயல் தீவுகளை கடக்கும் போது அதன் காற்றின் வேகம் மணிக்கு 257 கிலோமீட்டர் என்ற அளவில் இருக்கும். மேலும் இதன் திடீர் காற்று வீச்சுகள் மணிக்கு 207 நாட்ஸ் வரை எட்டக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த புயல் வகை 5 சூறாவளிக்கு இணையான பேரழிவு திறன் கொண்டது. கனமழையால் மிக மோசமான வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதுடன் கடல் அலைகள் கிட்டத்தட்ட 11 மீட்டர் உயரம் வரை எழக்கூடும். புயலின் மையப்பகுதி வருவதற்கு 8 முதல் 10 மணி நேரத்திற்கு முன்பிருந்தே கொடிய வானிலை நிலவக்கூடும் என்பதால் நிர்வாகம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளது. சுமார் 1,70,000 மக்கள் தொகை கொண்டு குவாம் தீவில் பள்ளிகளில் 5 அவசர முகாம்கள் திறக்கப்பட்டுள்ளன. ஞாயிற்றுக்கிழமை மதிய நிலவரப்படி ஒரு முகாம் ஏற்கனவே முழுமையாக நிரம்பியதை அடுத்து மக்கள் மாற்று முகாம்களுக்கு திருப்பிவிடப்பட்டு வருகின்றனர். வெளியேறுவதற்கான கால அவகாசம் வேகமாக குறைந்து வருகின்றது. உள்ளூர் அதிகாரிகள் அறிவுறுத்தினால் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுங்கள் என NWS மக்களை வலியுறுத்தியுள்ளது. புயல் எச்சரிக்கை காரணமாக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான குவாமில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வணிக நிறுவனங்கள் தங்களது ஜன்னல் மற்றும் கதவுகளை பலகைகள் கொண்டு மூடி பாதுகாத்து வருகின்றன. இப்போதுதான் உணவகத்தை தொடங்கியுள்ளேன். இந்த புயல் நஷ்டத்தை ஏற்படுத்துவது வேதனை அளிக்கின்றது என உள்ளூர் உணவக உரிமையாளர் பிங்கி குபாப்குப் தெரிவித்துள்ளார். மேலும் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஹோட்டல்களிலேயே தங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மேற்கு பசிபிக் பகுதி வெப்பமண்டல சூறாவளிகளால் பாதிக்கப்படக்கூடியது என்றாலும் சமீபகால புயல்களின் வீரியங்கள் அதிகரித்துள்ளதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். கடந்த 10 ஆண்டுகளில் அமெரிக்க பகுதியை தாக்கும் 11வது அதிதீவிர புயல் இதுவாகும். எல்னினோ நிகழ்வு மற்றும் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை அதிகரிப்பு காரணமாகவே இத்தகைய சக்தி வாய்ந்த சூறாவளிகள் அடிக்கடி உருவாகுவதாக கூறப்படுகின்றது. ஏற்கனவே கடந்த ஏப்ரல் மாதம் இதே பகுதியில் தாக்கிய சின்லாகு புயலால் 17 பேர் உயிரிழந்ததும் சுமார் $1.5 பில்லியன் மதிப்பிலான சொத்துக்கள் சேதமடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. காலநிலை மாற்றத்தின் கோர முகமாக ஐரோப்பிய கண்டம் முழுவதும் வரலாறு காணாத அளவிற்கு கடுமையான வெப்ப அலை வீசி வருகின்றது. பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின் மற்றும் நெதர்லாந்து போன்ற நாடுகளில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டி பதிவாகி வருவதால் பொதுமக்கள் தங்களை குளிர்வித்துக் கொள்ள ஏர் கண்டிஷன்களை வாங்குவதற்கு அலைமோதி வருகின்றனர். இந்த சூழலில் சீன தயாரிப்பு குளிர்சாதன பொருட்களுக்கான தேவை ஐரோப்பிய சந்தையில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிரடியாக உயர்ந்துள்ளது. நடப்பு 2026 ஆண்டின் முதல் பாதையில் மட்டும் சீனாவிலிருந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட ஏர் கண்டிஷனர்களின் மதிப்பு $3.76 பில்லியன் அமெரிக்க எட்டியுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 43.2% அதிகமாகும். குறிப்பாக சுவர்களில் துளையிடாமல் எளிதில் பொருத்தக்கூடிய போர்ட்டபிள் ஏர் கண்டிஷனர்களின் விற்பனை 70% மேல் அதிகரித்துள்ளது. அமெரிக்க மற்றும் உள்ளூர் ஐரோப்பிய பிராண்டுகளுடன் ஒப்பிடுகையில் சீன தயாரிப்புகள் மிக குறைந்த விலையில் கிடைப்பது முதல் முக்கிய காரணமாகும். மேலும் பல ஐரோப்பிய நாடுகள் சீன தயாரிப்புகளை தேர்ந்தெடுக்க சில முக்கிய காரணங்கள் உள்ளன. ஐரோப்பாவில் உள்ள பல பழைய மற்றும் பழங்கால கட்டடங்களின் வெளிப்புற சுவர்களை சேதப்படுத்தவோ அல்லது துளையிடவோ அந்த நாட்டு சட்டங்கள் அனுமதிப்பதில்லை. இதனால் எவ்வித குறைவியுமின்றி ஜன்னல்களில் எளிதாக பொருத்தக்கூடிய சீன நிறுவனங்களின் போர்ட்டபிள் ஏசிகளை மக்கள் பெரிதும் விரும்புகின்றனர். சீனாவில் உள்ள அதிநவீன மற்றும் தானியங்கி தொழிற்சாலைகளின் அசாத்திய உற்பத்தி திறன் காரணமாக ஐரோப்பிய சந்தையின் திடீர் தேவையை அவர்களால் உடனடியாக பூர்த்தி செய்ய முடிகிறது. ஐரோப்பாவின் கடுமையான மின்சார கட்டணம் மற்றும் இரவு நேர சத்த கட்டுப்பாட்டு விதிகளுக்கு ஏற்ப குறைந்த மின்சாரத்தை பயன்படுத்தும் வகையிலும் மிக குறைந்த சத்தத்துடன் இயங்கும் வகையிலும் சீன நிறுவனங்கள் இந்த ஏசிகளை வடிவமைத்துள்ளன. சமீப காலமாக ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் சீனாவிற்கும் இடையே பல்வேறு வர்த்தக மற்றும் அரசியல் மோதல்கள் நீடித்து வருகின்றன. சீன உற்பத்திகள் மீதான தங்களின் சார்பு நிலையை குறைக்க வேண்டும் என்று ஐரோப்பிய தலைவர்கள் பேசி வரும் நிலையில் இந்த இயற்கை சீற்றத்தின் போது சீன தயாரிப்புகளை ஐரோப்பியர்களின் வாழ்வாதாரத்தை காக்கும் அத்தியாவசிய பொருளாக மாறியுள்ளன. காலநிலை மாற்றம், உலக வர்த்தகம் மற்றும் புவிசார் அரசியல் ஆகியவை எவ்வாறு ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்துள்ளன என்பதை இந்த வெப்ப அலை மற்றும் ஏசி விற்பனை சாதனை தெளிவாக உணர்த்துகின்றது. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.